அம்மா உங்களை தேடிட்டு ஒருத்தர் வந்தாரு. யாரு? உங்களை 20 வருஷமா தெரியும்னாரு. எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. திருநெல்வேலி தேவசகாயத்துடைய மச்சான்னு சொன்னா புரியும்னாரேம்மா. திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சானா? பேர் என்ன சொன்னாரு? அந்தோணி. பெருமாளே நல்லா குடி, இன்னைக்கு பூரா என்னுடைய செலவு. காளிதாசன், உங்க பொண்டாட்டிய நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. ஏண்டா எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டி என்ன எக்ஸிபிஷன் பொம்மை நினைச்சியா? அவ்வளவு விரட்டி தான் 6 மாசமாச்சேடா. விரட்டிட்டீங்களா? ஏன்னு அதை ஏன்டா கேக்குற? 6 பிறந்ததுக்கு அப்புறம் அரசு சுத்துறாடா. அரச மரத்தை சுத்துனா நல்லது தானே, 7வது குழந்தை பிறக்கும். மரத்தை சுத்தினா பரவாயில்லடா, எகுத்த விட்டு திருநாவுக்கரசலடா சுத்திட்டா. பொறுக்க முடியல, அடிச்சு விரட்டிட்டேன். என்ன கொங்கா பையன் நினைக்காத, கான்ட்ராக்டர் கமலக்கண்ணனை கூடவே வச்சிருக்காருன்னா நான் ஒரு தத்துவ மேதங்கிறதுனாலதான். கொக்கு ஏன் ஒத்த கால நிக்குது தெரியல. இன்னொரு காலையும் தூக்கிட்டா தொப்புன்னு விழுந்துரும், அதனாலதான். அது இருக்கட்டும், ஒட்ட சிவங்க ஏன் முட்டை போடுறது இல்ல? தெரியலண்ணே. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து முட்டை போட்டா உடஞ்சிரும்னு தான். அண்ணே ஒத்துக்கிட்டேன், நீங்க அறிவு சுடர், கல்வி கடல். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப புகழாத, உடம்பெல்லாம் புல்லு. ஐயோ, வாட்மேன், வாட்? வாட்மேன், வந்துட்டமா? எவ்வளவு தூரம் கூப்பிடுறது? அப்படி என்ன தூக்கம் உனக்கு? இல்லைங்கம்மா, லேசா தலைவலி. இங்க பாரு, இந்த குழந்தை யாரும் எங்க மரத்தடியில் போட்டுட்டு ஓடிட்டாங்க. யாரும் ஓடி போய் சீக்கிரம் கூட்டிப்பா. ஓ ஓ ஓ ஓ ஓ. ஆ, தோட்டத்துல இந்த மாதிரி குழந்தைய போட்டுச்சான். உள்ள வாமா, நீ போ. இங்க வாமா. யாருமா நீ? பச்சை குழந்தைய கொட்ட மழையில போட்டு போறியே, யாரு நீ? உன் பேர் என்ன? வருமதம்மா காரணம். ஏழாளி அமாவாசையோட சம்சாரம் தான் நானு. செலவு துணியெல்லாம் அடமானம் வச்சு குடிச்சிட்டு வந்து ஆடு மாட்டை அடிக்கிற மாதிரி என்ன போட்டு அடிச்சு குடியே கெடுத்துட்டாருமா. நானும் என் பிள்ளையும் கொலை பட்டினிமா. அதனாலதான் நான் தற்கொலை படிக்க முடிவு செஞ்சேன். நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தை என்ன செய்யும்? உங்களை மாதிரி ஒரு புண்ணியவதியோட பொறுப்புல விட்டா எப்படியும் பொழிச்சுக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் சாக துணிஞ்சேன். ஏமா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? செத்த உன் பிரச்சனைகள்லாம் தீந்துருமா? சுத்த பைத்தியக்கார பொம்பளையா இருக்கிறிய. இத பாருமா, நாமெல்லாம் வாழ பிறந்திருக்கிறோம், தைரியமா வாழ பழகணும். நாளைக்கு உன் புருஷனை கூட்டு வர சொல்லி நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்கிறேன். இந்தா குழந்தை பிடி, தலையை தோடு. இந்தா, இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. இந்தா, இது சாப்பிடு, குழந்தை கொடு. உன் புள்ளைய நான் பட்டி போட மாட்டேமா, கொண்டா முதல்ல சாப்பிடு. ஓ ஓ ஓ ஓ, இவ்வளவு அழகான குழந்தைய விட்டுட்டு சாக துணிஞ்சியே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? சரி சரி, ராத்திரி வேளையில எங்கேயும் போக கூடாது. குழந்தைய வச்சுட்டு இங்கே படு, காலையில் நானே உன்னை கொண்டு விட சொல்றேன். இந்தா, இப்பதான் கருப்பாயமா புண்ணியத்துல குழாயில குடங்குடமா தண்ணி பிடிக்கிறோம். என்ன மாரியப்பா, ரோட்டடியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு உன் கடை ரொம்ப சோரா இருக்கு. கருப்பாயம்மா புண்ணியத்துல லோன் வாங்கி கடை வச்சிருக்கேன். இப்பதான் தொழிலுக்கு ஒரு மரியாதை. அம்மா, நீ ஏன் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கிற? தொண்டையில சளி கட்டிக்கிட்டு இருக்குப்பா. சொல்லு, கட்டி இருக்கிற சளியை அவுத்து விட்டுறேன். ராசா, உனக்கு உடம்பெல்லாம் மூளை தேன வேலை மெனக்கட்டு. தேவானே, அம்மா அம்மா வாங்கம்மா. அடே பாண்டிய, அந்த நாக்கால எடுத்து போடுற. யார் மேல போட? உன் மேலையா அந்த அம்மா மேலையா? அடே வகை கட்ட பையல, அப்படி போடுற உட்கார்றதுக்கு. உட்காருங்கம்மா. ஏம்மா, என்ன பாக்குறதுக்கு ஐம்பது தரம் வந்திருக்கீங்க? 2 நாளா நீ வேலைக்கே வரலையே?
விசாரிச்ச போது சொன்னாங்க நீ ஏதோ காய்ச்சல படுத்திருக்கேன்னு. மன்னிச்சுக்குங்கம்மா, சொல்லிவிட கூட ஆள் இல்ல. இந்த ஆஸ்துமா தொல்லை சாஸ்தியா போச்சு. தூசி பறந்தாலும் தூரல் விழுந்தாலும் தொலைஞ்சது தேவதாஸ் கதை தான் லொக்கு லொக்குன்னு. இது என் கட்டையோட தான் போகும். நீ ஏன் வீணா கவலைப்படுற? என் கவலையெல்லாம் இந்த நிக்கிறானே என் மாவன் மட சாம்பிராணி, இவனை பத்தி தான்மா. இவன் கதி என்னம்மா ஆகும்? நான் வாய பிளந்துட்டேன்னா? அப்படி எல்லாம் ஆகாது. ஆயிடுச்சுன்னா உன் மகனை நான் பாத்துக்கிறேன். நெசமாவா? சத்தியமா. நீங்க இந்த ஊரை விட்டு மாத்தலாகி போயிட்டீங்கன்னா நான் மாத்திரமா போவேன். எந்த தாயாவது தான் மகனை விட்டுட்டு போயிடுவாளா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? தேவானே, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் இப்ப வந்தேன். அது உன் மகன் பாண்டியனு நான் என் மகனா தத்து எடுத்துக்கலாம்னு. அம்மா கேளு, என் சொத்துக்களுக்கெல்லாம் அவன் தான் வாரிசுன்னு உயிரை எழுதிட்டு போறேன். எனக்கு பாண்டியன் தான் கொல்லி போடணும்னு நான் மனசார விரும்புறேன் தேவானே. இதுக்கெல்லாம் தேவானே என்ன இதெல்லாம்? இந்தாங்கம்மா, இந்த தட்டுல இருக்க அரணா கயிறு எடுத்து இந்த பையன் இடுப்புல கட்டுங்க. இந்த கோயில தத்து எடுத்துக்கிட்டா இதான் வழக்கம். அப்ப ஏற்கனவே கட்டிருக்க அருணா கயிறை என்னங்க பண்றது? அறுத்துட வேண்டியதுதான். பழைய பந்த பாசம் எல்லாம் போயாச்சுன்னு அர்த்தம். பிள்ளையாண்டான் இன்னொரு தாய்க்கு புதுசா மகனா பிறந்துட்டாங்கிறது தான் ஐதீகம். கூப்பிட்டீங்களா மேடம்? மிஸ்டர் சாஸ்திரி, காட்டாத்து வெள்ளத்தை தடுத்து அணை கட்டுறதுக்கு எந்த இடம் சூட்டபிளா இருக்கும்னு இன்ஜினியர் கூட பேசியாச்சு. ப்ளூ பிரிண்ட் கூட ரெடியா இருக்கு. சோ வாட் யூ ஷுட் டூ இஸ் டெண்டர் கால் ஃபார் பண்ணி பேப்பர்ல எல்லாம் கொடுத்துருங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் ப்ராஜெக்ட். 100 lakhs வரைக்கும் போகும். கண்டவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டா அப்புறம் அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் மேடம், நான் இன்ஜினியர் கிட்ட எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஏண்டா எல்லாம் இருக்குல்ல? கனமா இருக்கு, பார்த்தா அசந்தர போறாங்க. வணக்கம்மா. எங்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்து போலான்னுதான். டேய் இப்படி கொண்டா. அம்மா, பூ பழம் புடவை 10,000 ரூபாய் பணம் எல்லாம் உங்களுக்கு தான். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அணை கட்டுற கான்ட்ராக்ட நான் உங்களுக்கு கொடுத்துடணும். பாத்தியாடா, நாம 8 அடி பாஞ்சா அம்மா 16 அடி பாயிறாங்க. நான் சொல்லணுங்களே, அம்மா ஒண்ணும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படின்னா கான்ட்ராக்ட உங்களுக்கே கொடுக்கலாம். 3/4 மூட்டை மணலையும் 1/4 மூட்டை சிமெண்ட்டையும் கலந்து நீங்க அணைய கட்டிடுவீங்க. கட்டின ஈரம் காயறதுக்கு முன்னால காசையும் வாங்கிட்டு போயிடுவீங்க. மறுநாள் அணை உடைஞ்சு ஜனங்க கொத்து கொத்தா செத்துருவாங்க. நீங்க பணத்தை எண்ணிட்டு இருப்பீங்க, நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணம் குறைவா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கற கமிஷன்ல இது அட்வான்ஸ் தான். போக போக நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இந்த நோட்டாலே உங்களை அடிப்பேன். நீங்க என்ன நோட்டால் அடிச்சா நான் உங்களை ஜோட்டாலேயே அடிப்பேன். என்னம்மா மரியாதை எல்லாம் குறையுது? அது ஒண்ணு இல்லங்க, அன்பு அதிகமானா ஆண்டவனை கூட அவன் வேண்டுது இல்லையா? அது மாதிரியாதான் இல்லம்மா. ஐ எம் நாட் a fool to favor you, I say. அரசாங்க அதிகாரிகள்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எல்லாரும் லஞ்சம் வாங்குறவங்க நீங்களே தீர்மானம் பண்ணிடுறதா? I don't belong to that category. I belong to this country. சுத்த கண்ட்ரியா இருப்பாங்க ஒரு. நிறுத்துமா, ரொம்ப துள்ளாத. சுருக்கமா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஐயா பார்த்தா சுண்டலி, பாஞ்சா புருசலி. ஆய மூடுறா. யாரைய மிரட்டுற? நீ யார மிரட்டுற?
நான் சம்பல் பள்ளத்தாக்கிலே கலெக்டரா இருந்தவோ. I have dealt with decades, you know that? நான் நினைச்சா உங்களை சீஃப் செக்ரட்டரி ஆக்க முடியும். ஆனா உங்க வாய் கொழுப்பால அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. ஆமா. Shut up! என்னமோ பெரிய பெரிய பதவிகளுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி என்ன டைம் பண்ணி பாக்குறியா? இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் மரியாதை கட்டிடும். எடுத்துட்டு போட.